அல்லாமா துல்பிகார் எழுதுறாரு, அந்த தாயின் பாசம் எவ்வளவு, தகப்பனின் நேசம் எவ்வளவு. அல்லாமா துல்பிகார் நடந்த வரலாற்றை எழுதுகிறார்கள். ஒரே பையன், கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. 2 மாசம் கூட அகல, தனி குடித்தனம் வேண்டும் என்று கேட்கிறாள். தகப்பனார்ட்ட வந்து பையன் சொல்றாரு, பாப்பா படிக்க வச்சு நீங்க தான் பொண்ணை பார்த்து கட்டி வச்சீங்க, ஆனா அவ தனி குடித்தனம் வேணும்னு கேட்கிறா, என்ன செய்யட்டும் வாப்பா, உலகத்தில் இருக்கிற எல்லா வாப்பாக்களும் ஒன்றுதான். ஒரே வார்த்தை தான் சொல்லுவான், டே நீ எங்க இருந்தாலும் நல்லா இருக்கணும், எங்க போய் நல்லா இருற, நீ நல்லா இருற, நீ கண்குளிர்ச்சியாக நன்றாக இருப்பதை பார்க்க வேண்டும் நாங்கள், அவ்வளவுதான், நல்லா அனுப்பிச்சு வச்சாச்சு. ஜித்தாவிலே வேலை கிடைக்கிறது. ஜித்தாவிலே 12 ஆண்டுகள் தொடர்ந்து ஹஜ்ஜுக்கு போகிறார். 12 வருஷம். ஆனா இடையிலே தகப்பனாரின் மரணம் வரல. தாயார் உடல்நிலை சரியில்லாமல் இருக்கிறார்கள், கண்டும் காணாமலும் இருக்கிறார், கண்டுகள்ல. ஆனா தொடர்ந்து 12 ஹஜ்ஜி, வருஷம் ஹஜ்ஜு போயிடுறார். ஒரு நாள் 12வது ஹஜ்ஜில முஸ்தலிஃபாவிலே உறங்குகிற போது ஒரு கனவு கண்டார். ஓ ஹஜ்ஜெல்லாம் நாசமா போச்சுன்னு கனவு கண்டார். ஹஜ்ஜெல்லாம் ஏற்றுக்கொள்ளப்படல. அப்பதான் உலமாக்கள்கிட்ட போய் கேட்டார், இதுக்கு என்ன விளக்கம்னாரு. உறவை முறித்து வந்திருக்கிறாய் போல் தெரிகிறது, உறவோடு போய் சேர்ந்து கொள். 12 வருஷத்துக்கு பின்னாடி அம்மாவை பார்க்க வர்றாரு. அப்பதான் ஞான உதயமாகி இப்படி செஞ்சிட்டமேன்னு அம்மாவை பார்க்க வர்றாரு. கதவை தட்டுறாரு. அம்மா கதவை திறக்குது, கண்ணு தெரியாம, பாதி பார்த்தும் பாதி பார்க்காமலும். கதவை திறந்த உடனே, அம்மா உங்க புள்ள வந்திருக்கேம்மா என்று சொல்ல, அந்த தாய் கட்டி அணைத்து, தம்பி நீ எப்படியடா இருக்கிறாய், உன் மனைவி எப்படி இருக்கிறார், பிள்ளைகள் எப்படி இருக்கிறார்கள், அவன் செஞ்ச கொடுமைகள் அத்தனையும் மறந்து மன்னித்து ஏற்றுக்கொள்ளுகிற ஒரே மனம் தாய்க்கு மட்டும்.